மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆண்டுடைய கடைசி மாதமும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதமாக அமைந்திருக்கு. ஸோ டிசம்பருடைய கடைசி நாளான 30ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் விஸ்வாச ஆண்டுடைய மார்கழியுடைய 15ஆம் நாள், கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் மார்கழி மாதத்துல வளர்பிறையில ஏகாதசியானது பரணி நட்சத்திரத்துல அமைந்திருக்கு. இந்த ஏகாதேசி ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய ஏகாதேசி. இந்த ஏகாதேசி அன்னைக்கு பெருமாள் கோவில்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெறும். அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்க பெருமாளுக்கு சிறப்பு உற்சவம் இந்த நாள்ல நடைபெறும். அதே போல அனைத்து பெருமாள் ஆலயங்கள்ல இந்த நாள்ல இருந்து ராப்பத்து உற்சவமானது ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பல ஆன்மீக ரீதியான சிறப்புகளை கொண்ட நாள் தான் இந்த ஏகாதேசி. இந்த ஏகாதேசியில கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். கும்பம் ராசியில பிறந்த நேயர்கள் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஏகாதேசியில கிரகநிலைகளால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்க ராசிக்கு இந்த வீடியோல பலன்கள் மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்ல போறேன். ஸோ ஆன்மீக ரீதியாக என்ன இந்த நாள்ல பரிகாரம் செய்தா உங்க வாழ்க்கை பலமாகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதையும் பண்ணி பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதல்ல உங்களுக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கும்பம் ராசிக்காரங்க அவிட்ட 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கும்பம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலை ஆண்டுடைய கடைசியா வைகுண்ட ஏகாதேசியில எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன். அந்த கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில சனி ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்துல குரு வகரத்தோடு, கலஸ்தரஸ்தானத்துல கேது, பாக்கியஸ்தானத்துல புதன், தொழில் ஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. கிரகநிலைகள் இப்படி கடைசியாக அமைந்த அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலன்களை இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கடின உழைப்பு முயற்சிகள்ல வெற்றியும் பெறக்கூடிய திறனுடைய கும்பம் ராசினருக்கு இந்த மாதம் ஏகாதேசியிலிருந்து பட வரக்கூடிய வாய்ப்பு எளிதில் உண்டாக போகுது. எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடுவாங்க. வெற்றி காண்பது ஈஸியா இருக்க போது. நீண்ட நாள் கஷ்டங்கள் உங்களுக்கு நீங்கும். ராசிநாதன் சனி சஞ்சாரம் பல விதத்துல உங்களுக்கு நன்மை செய்ய போது. மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவது உங்களுக்கு ஈஸியா இருக்க போது. மெயினா இந்த ஏகாதேசியிலிருந்து புத்தி கூர்மையோடு செயல்படணும். அதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். தைரிய மெயினா உண்டாகும். வேண்டியவர்களோடு மனஸ்தாபம் உண்டாகும். அதனால வேண்டியவர்களோடு கொஞ்சம் விலகி இருக்கிறது இப்போதைக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல தொழில் வியாபாரம் தொடர்பாக செலவுகள் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஏகாதேசியிலிருந்து அதிகரிக்கும். தேவையான பண உதவி கிடைப்பதிலையும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலையும் தாமதங்கள் ஏற்படும். தொழில் தொடர்பாக வேண்டியது இருக்கு. அதாவது அமைய வேண்டியது இருக்குதுன்னா பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்கிறது சொல்லப்படுது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகும். உத்தியோக மாற்றம்லாம் ஏற்படலாம். மெயினா அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் குடும்பத்துல திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால அதுல ஸ்பெஷல் கவனம் தேவை. குடும்ப செலவுகளும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். ஆயுதங்கள், நெருப்புகள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கை மிகவும் தேவை. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டியவை எல்லாமே தாமதப்படும்.
வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்கலாம். அப்புறம் பெண்கள் மற்றவர்கள் நலன அக்கறையோடு கவனிக்க வேண்டும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும், வீண் அலைச்சலும் உண்டாகும். ஸோ கவனம் தேவை. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக எல்லாமே முடியும். எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது மட்டும் நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாம ஒதுங்கி விடுவது நன்மை தரும். அதனால அந்த மாதிரி இருங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாம இருப்பது ஏகாதேசியிலிருந்து நல்லது. மனதிட உங்களுக்கு உண்டாகும். கடன்கள் நோய்கள் எல்லாமே தீரும். விவாத தொடர்பான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாம தலை நிமிர்ந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவது நல்லது. புத்தி கூர்மையோடு செயல்படுவது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவும். அதனால புத்தி கூர்மையோடு செயல்பட மறக்காதீங்க. கும்பம்ல பிறந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்க நட்சத்திரத்துங்களுக்கு ஏற்ப பார்க்கும்போது அவிட்ட 3-4 பாதங்கள்ல பிறந்த கும்பம் ராசிக்கு இந்த மாத ஏகாதேசியிலிருந்து புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க வகையில அனுகூலம் ஏற்படும். வாகன பிரயோகிக்கப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. செய்யக்கூடிய உத்தியோகத்துல இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்குங்க. அப்புறம் சதயம்ல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத ஏகாதேசியிலிருந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்து வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை உங்களுக்கு சிறப்படையும். செல்வாக்கு உங்களுக்கு ஓங்கும். குடும்பத்துல ஒரு வகையான குதூகலமானது ஏற்படும். தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அந்த மாதிரி அதிசயெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்த கும்பராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாத ஏகாதேசியிலிருந்து பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும். மின் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம். இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படும். இயந்திரங்களை பிரயோகிக்கக்கூடிய பணியாளர்கள் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். அப்பதான் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஸோ இது மாதிரி நீங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் கவனமா இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளவு நேரம் ஏகாதேசி பலன்களை உங்க ராசிக்கு சொன்னேன். இப்ப வைகுண்ட ஏகாதேசியுடைய விரத மகிமையை பத்தி ஆன்மீக ரீதியா சொல்ல போற. ஆன்மீக ரீதியாக இந்த நாளுடைய சிறப்பையும் விரத மகிமையும் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. பூலோக வைகுண்ட என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 20 நாட்கள் வைகுண்ட ஏகாதேசி விழா நடப்பது வழக்கம். இந்த வருடமும் ஸ்ரீரங்கத்துல கார்த்திகை மாதத்திலே வைகுண்ட ஏகாதேசி வைபவம் ஸ்டார்ட் ஆகி இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில்ல ஆண்டுதோறும் திரு அத்தியத்தியான உற்சவம் எனப்படக்கூடிய வைகுந்த ஏகாதேசி மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதேசியில நடைபெறும். இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதேசி மார்கழி நடுப்பகுதியில வருது. ஸ்ரீரங்கம் கோயில்ல இதை தொடர்ந்து தைத்தேர் திருவிழா தை மாதம் புனர்பூச நாள்ல ஓடவிடப்படும். ஸோ அதற்கான ஏற்பாடு இப்பவே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதுல வைகுந்த ஏகாதேசி விழா ரொம்ப சிறப்பாக ஸ்ரீரங்கத்துல நடைபெறும். மார்கழி மாத வளர்பிறை ஏகாதேசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. திருமங்கையாழ்வார் இந்த ஏகாதேசியை வைகுண்ட ஏகாதேசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏகாதேசி என்ற சொல்லுக்கு 11ஆம் தினம் என்று பொருள். ஞானேந்திரங்கள் 5, கர்மேந்திரங்கள் 5, மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதுதான் ஏகாதேசி விரதம். உடலும் உள்ளமும் பெருமாளோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு விரதமாக இந்த விரதம் கருதப்படுது. இப்பேற்பட்ட ஏகாதேசி அன்னைக்கு செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. ஏகாதேசி வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்காக நாம இருப்போம். ஸோ அதனால வைகுண்ட ஏகாதேசி நாள்ல உங்க தாய் தந்தருக்கு சீர்திருத்த நினைவு நாள் வந்தால் அன்னைக்கு நடத்தாம மறுநாள் துவாதசியில நடத்த வேண்டும். அன்னைக்கு கோயில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது. இன்ஃபேக்ட் கூடுமான வரை நீங்களே அன்னைக்கு கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்களுக்கு கொடுக்கலாம். ஏகாதேசியில மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஏகாதேசியில உண்ணாம இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பது நரகத்திற்கு மிக கீழான நரகத்துக்கு சென்றிடுவீங்க. அதனால அந்த தவறை செய்யாதீங்க.
இந்த நாளில் துளசி இலை பறிக்கக்கூடாது. தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்துடணும். ஏகாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக செய்திடாதீங்க. அதே போல் ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அதை நீங்கள் பார்க்கறது, அதில் போகிறது உங்களுடைய பாவத்தை நீக்கும். அதனால் கோவிலுக்காவது போயிட்டு வந்துடுங்க. ஸோ இதுதான் ஆன்மீக மகிமை. ஸோ இந்த வீடியோவில் ஆன்மீக மகிமை பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கும்பராசிக்காரங்க பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.